அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இவங்கெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வர்றாங்க. பொதுவாக 6ஆம் இடம் அப்படின்னாலே சக்ஸஸ்னு அர்த்தம், வெற்றின்னு அர்த்தம், இன்னொரு பக்கம் பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ எல்லாமே கலந்தது தான் நம்முடைய லைஃப். அப்படி பார்க்குற போது இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. முதல்ல இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, கையில் பணம், மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக லோன் வாங்கி இது மார்கழி மாதம் இருந்தால் கூட வெஹிக்கிள்ஸ், வண்டி வாங்கணும்னு நினச்சவங்க, லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. 6ஆம் இடம் அப்படின்னாலே கடன் அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம லோன் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. மெயினாக இந்த மாதத்தில் நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்கும், இதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது என்னவாக ஆகணும்னு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் பெருசாக எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மார்கழி 14க்கு அப்புறம் சாதகமாக வரும். எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது மார்கழி 14க்கு அப்புறம். ஸோ இந்த 14க்கு அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ ஜூம்லேயோ படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேடுதல் என்பது இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது. இந்த தேடுதல் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு வேலை, அவர்களுக்கு எஜுகேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வேலையின் நிமித்தமான பயணம், அந்த பயணம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதம் நீங்கள் எவ்வளோக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அத்தனை விஷயங்கள்லேயும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் பெருசாக எனக்கு அம்மாவுடைய அன்பை எதிர்பார்க்குறேன், ஆதரவை எதிர்பார்க்குறேன், அம்மாட்டிருந்து பண உதவி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, விளையாட்டுத்துறையில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உண்டு. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். யாராவது அபார்ஸை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் நல்லா இருக்குது, பிரகாசமாக இருக்குது. எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இந்த மாதம் நான் ஏதாவது ஸ்பெக்குலேஷனில் இருக்கேன், ரேஸில் இருக்கேன், அல்லது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேர்வாங்கிறவங்களுக்கு கிடைக்கும். லாட்ரி டிக்கெட் வாங்கினா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கான்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் கேசினோவில் ஏதாவது காசு விட்டால் கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுங்கள். நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பிட்காயினில் வாங்கணும்னு நினைக்கிறேன், கிரிப்டோவில் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் ஓரளவுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை நான் டிஜிட்டல் கரன்சி வாங்குறேங்கிறவங்களோ ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது இல்லாமல் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான வேலை இருக்குது.
எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு வேலை கிடைக்குமான்னு தெரிலங்க வரணும், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கான ஜாப் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் உங்களுடைய வேலையெல்லாம் எஃபர்ட் எடுங்க. அதில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அவ்வளோவும் இந்த மாதம் நல்லா இருக்குது. ப்ரொமோஷன் ஆகட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், அரியர்ஸாக இருக்கட்டும், ஹைக்காக இருக்கட்டும், என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும். ஸோ அது எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய சப்பார்டினேட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவ்வளவும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆவீங்க. லோன் முதலே சொன்னேன், லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. நல்ல பெட் அனிமல்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வருவாங்க, கிடைப்பாங்க. இது அத்தனையும் இருக்குது. பட் மெயினாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ எதுக்குமே கட்டுப்படாது. ஸோ ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். அது மட்டும் இல்லை, கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆள் பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க ஹெல்த்து விஷயத்தில். ஸோ இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் உங்களுக்கு அத்தனை கிரகங்களும் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது. என்ன மாதிரியான நோய்கள் ஏற்படும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி, தைராய்டு இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ ராகு 8ல் இருக்கிறதும் அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. லோன் எதுவும் அப்ளை, அதாவது நீங்கள் கவர்மெண்ட்டு எல்லா விஷயத்துலேயும் அலர்ட்டாக இருங்க. யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி கொடுக்குறது, இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, நிறையா வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் போதும். இந்த மாதம் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. இல்லைன்னா ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு, க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கு அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த மாதம் முக்கியம். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப நல்லது. ஸோ கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக ரொம்ப கடன் வாங்கிறாதீங்க. இன்னொரு பக்கம் கடன் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. பெரிய நோயிலிருந்து நம்ம விடுபடுவதற்கோ விலகுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவனை வழிபடுங்க. எங்கெல்லாம் துர்க்கை இருக்கையோ துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.